சுவையின் ரகசியத்தை தெரிந்து கொண்டு வாழ்க்கையை சுவைக்கலாம் வாங்க. அன்போடு அழைக்கிறேன் உங்கள் அன்பு சகோதரி கீதா. வீகன் கர்ட் இது ஒரு ஹோம்மேட் பிளான்ட் பேஸ்ட் கர்டு. அதாவது அனிமல் பேஸ்ட் அவாய்ட் பண்ணிவிட்டு எல்லாமே தாவரங்கள்லேருந்து கிடைக்கிறத வச்சு நம்ம ஃபுட்டு தயார் பண்ணுறது தான் வீகன் ஃபுட். அதில் தான் நம்ம இப்போ வீகன் கர்ட் தயார் பண்ண போகிறோம். அதுலேயும் நம்ம ஆல்மண்ட் வச்சு நம்ம தயார் பண்ண போகிறோம். அதாவது பாதாம் பருப்பை வச்சு நம்ம வீகன் கர்டு வந்து தயார் பண்ண போகிறோம். பாதாம் பருப்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரிச்சான ஒரு ஃபுட்டு. அதில் வந்து நம்ம வந்து கர்டு வந்து நம்ம செய்ய போகிறோம். இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சமாக சாப்பிட்டாலே போதும், ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அதுலேயும் நம்ம ரெண்டே இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம இதை வந்து செய்ய போகிறோம். பாதாம் பருப்பில் ஹை ப்ரோட்டீன் இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. வளரும் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இதை கொடுக்கணும். இதை நம்ம சிம்பிளாக எப்படி ஆல்மண்ட் கர்ட் செய்யலாங்கிறத நம்ம பற்றி பார்க்கலாம். இப்போ நான் 1 கப்பு பாதாம் எடுத்திருக்கேன். அது கரெக்டாக 30 பீஸ் இருந்துச்சு. இந்த சின்ன கப்பால் தான் நான் அளந்திருக்கேன். நீங்கள் கொஞ்சமாக முதல்ல ட்ரை பண்ணுங்கள், நிறையா செய்ய வேண்டாம். நம்ம இது பாதாமில் மட்டும்தான் செய்யணும்னு இல்லை, எல்லா விதமான நட்ஸ்லேயும் நம்ம செய்யலாம். அதே கப்பால் நான் 3 கப்பு சமைச்ச சோறு எடுத்துருக்கேன், குக்குடு ரைஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம இந்த பாதாம் பருப்பை தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 8 மணி நேரம் வந்து நம்ம ஊற வச்சிடலாம். நம்ம ஏன் இது மாதிரி பண்ணுறோன்னா, மேலே உள்ள தோலை வந்து நம்ம நீக்க போகிறோம். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் அந்த மேலே உள்ள தோலை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து விட்டுற போகிறேன். ஏன் நான் இந்த மாதிரி செய்கிறேன்னா, பாதாம் எண்ணெய்க்கு நம்ம தோலை நீக்கிட்டு வந்து சாப்பிட்றது தான் வந்து ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, அந்த தோலில் தான் வந்து டேனன் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இருக்கும். அந்த கண்டென்ட் என்ன பண்ணுன்னா, பாதாமை வந்து ஒரு கவசம் மாதிரி பாதுகாத்துக்கிட்டு அந்த சத்துக்களை வந்து உடம்புல வந்து கிரகிச்சிக்க விடாமல் பண்ணுமா. அப்போ நம்ம தோலை நம்ம எடுத்துட்டு நம்ம சாப்பிடும்போது பாதாமில் உள்ள முழு சத்துக்களும் வந்து நம்ம உடம்பு வந்து கிரகிச்சிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நம்ம தோலை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த பாதாம் பருப்பு, அந்த குக்குடு ரைஸ் ரெண்டையும் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஹாட் வாட்டர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பச்சை தண்ணி வந்து ஊற்றக்கூடாது, நல்லா சூடான தண்ணி வந்து ஊற்றுங்க. நாம் இந்த ஆல்மண்ட் பாலை வந்து புளிக்க வைக்கிறதுக்கு வந்து வார்மாக இருக்கணும், அந்த வார்ம் தேவை. அதுக்காக தான் நம்ம இந்த சூடான தண்ணி வந்து ஊற்றுறோம். அதுக்கப்புறம் வந்து இதை நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி வந்து இப்படி தான் இருக்கணும். இந்த அளவு இருந்தால் வந்து நமக்கு வந்து தயிர் வந்து நல்லாவே உருவாகும். நம்ம புளிக்க வைக்கிறதுக்கு இன்னும் 2 பொருள் சேர்க்க போகிறோம். அதாவது லெமனும் பச்சை மிளகாய், இல்லாட்டினா சிவப்பு மிளகாய் எது வேணாலும் சேர்க்கலாம். இல்லை மிளகாயோட காம்பை கூட போட்டு புளிக்க வைக்கலாம். அதாவது அந்த லெமனில் வந்து ரிச் இன் வேரியஸ் லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா இருக்குது. அந்த நேச்சுரல் பாக்டீரியா தான் நம்ம அந்த ஆல்மண்ட் பாலை வந்து புளிக்க வச்சு தயிராக வந்து மாற்ற உதவி பண்ணுது. இது மாதிரி ஒரு பீங்கான் பாத்திரமோ இல்லை கிளாஸ் கண்டெய்னர்லேயோ நீங்கள் வச்சு புளிக்க வைங்க. எவர்சிலர் பாத்திரத்தில் வந்து வைக்க வேண்டாம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம வந்து லெமனை வந்து ஒரு முழு லெமனை வந்து அதில் வந்து பிழிஞ்சு விட்டுடலாம். இது ஒரு நான் டைரி மில்க், ரொம்ப சத்து உள்ளது. நம்ம இந்த மாதிரி புளிக்க வச்சு ஆல்மண்டை சாப்பிடும்போது சத்துக்கள் வந்து அதிகமாக நமக்கு உடம்புல வந்து சேரும். நாம் இதில் சோறு சேர்த்து புளிக்க வைக்க போகிறோம். அந்த சோறு உங்களுக்கே தெரியும். அதை புளிக்க வைக்கும்போது அந்த பழைய சோத்தில் வந்து எவ்வளோ சத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த காலத்தில் உள்ளவங்களாம் பழைய சோறு சாப்பிட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வலிமையாக வாழ்ந்தாங்க. அந்த இது தான் நம்ம இதை வந்து செஞ்சிட்ருக்குறோம். பழைய சோறில் உள்ள ஊட்டச்சத்துக்கள், அப்புறம் ஊற வச்ச பாதாமில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரே கர்டில் வந்து அத்தனை ஊட்டச்சத்துக்களும் நமக்கு வந்து கிடைக்க போகுது. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கர்டு. இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். முதல்ல கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இன்னுமே வார்மாக இருக்குது. இந்த வார்ம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், புளிக்க வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப அவசியம். இப்போ நான் வந்து இந்த ரெட் சில்லி யூஸ் பண்ண போகிறேன். அந்த ரெட் சில்லி வந்து நம்ம எப்படி வைக்க போகிறோன்றதை பார்க்கலாம். முதல்ல அந்த ரெட் சில்லி இல்லாட்டி க்ரீன் சில்லி எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த சில்லியோட நுனி பகுதியை வந்து வெட்டி விட்டுருங்க. வெட்டி விட்டுட்டு நாம் அந்த ஆல்மண்ட் பாலில் வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே எடுத்து உள்ளார வந்து நீங்கள் அமிழ்த்தி விட்டுடுங்க. 4 ரெட் சில்லி நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் க்ரீன் சில்லி கூட எடுக்கலாம். க்ரீன் சில்லி எடுத்தாலும் இதே 4 பீஸ் போதும். அப்படி இல்லைன்னா ஒரு 10 காம்பு போட்டுக்கலாம். க்ரீன் சில்லியோ ரெட் சில்லியோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, 10 காம்பு போட்டுக்கலாம். இப்போ லெமன், இந்த சில்லி, அப்புறம் அந்த சோறு, அப்புறம் இந்த வார்ம், இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த புளிக்க வைக்கிறதுக்குரிய ப்ராசஸை வந்து செய்ய போகுது.
இப்போ நான் மூடி வச்சிட போகிறேன். இப்போ மூடி வச்சு ஒரு 15 மணி நேரம் வந்து வெயிட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த கேர்டு வந்து உருவாகும். உங்களுக்கு 15 மணி நேரம் வெயிட் பண்ண முடியலைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு மைக்ரோவேவை ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு 5 to 8 hours வச்சிங்கன்னா நமக்கு கேர்டு வந்து உருவாயிடும். இப்போ எனக்கு 15 hours ஆகிடுச்சு. திறந்து பார்க்குறேன். வாவ், பாருங்கள் எவ்வளோ அருமையாக தயிர் வந்து உருவாகிருக்குது. நல்லா கெட்டியாக இருக்குதுங்க. அதில் உள்ள மிளகாய் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், அந்த மிளகாய் ரிமூவ் பண்ணும்போதே அதில் உள்ள பள்ளம் தெரியுது பாருங்கள். அந்த பள்ளத்தை பார்க்கும்போதே தெரியும் தயிர் வந்து எந்த அளவுக்கு செட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியும். இப்போ நீங்கள் இந்த மிளகாய்களை வந்து தூக்கி போட வேண்டாம். உங்களோட சமையலில் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வீச வேண்டியதில்லை. பாருங்கள், நம்மளோட ஆல்மண்ட் கர்ட் ரெடி ஆகிடுச்சு. வீகன் கர்ட் ரெடி ஆகிடுச்சு. கரண்டியால் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். கேமராவுக்கு அவ்வளோ தூரத்துக்கு இது ஷார்ப்பாக தெரியலை. அந்த லைட்டிங் வந்து கொஞ்சம் இதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கரண்டியால் எடுத்து பார்க்கலாமா? வாவ், பாருங்கள் எவ்வளோ அருமையாக நமக்கு தயிர் வந்து ரெடி ஆகிடுச்சு. சத்துள்ள தயிர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லாவே தெரியுது. நான் வந்து லைட்டிங்கை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஆல்மண்ட் தயிர் வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம். அதுலேயும் நம்ம பிளான் பேஸ்ட் தயிர் தயார் பண்ணியிருக்கிறோம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தயிரை நம்ம சாதாரண தயிருக்கு என்னென்ன சாப்பாட்டில் நம்ம பயன்படுத்தோமோ அது எல்லாமே பயன்படுத்தலாம். ஸ்மூத்திஸ் செய்யலாம், லசீஸ், கேக், ரைத்தா, ப்ரௌனிஸ், ஃப்ரூட் காக்டெயில்ஸ், பிரியாணி, கரீஸ், எல்லா வகையான சாப்பாட்லேயும் நம்ம இந்த தயிரை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ரொம்ப ரொம்ப சத்துள்ள தயிரை நம்ம உருவாக்கிட்டோம். நீங்கள் அடுத்தடுத்து தயிர் வந்து நீங்கள் இப்போ உர ஊற்ற போகிறீங்கன்னா இதே தயிரை வந்து நீங்கள் எடுத்து உர ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போல் நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அடுத்து நீங்கள் பண்ண போகிற தயிரக்க வந்து உர ஊற்றிக்கலாம். ரொம்ப லெமனும் பச்சை மிளகாய் அந்த க்ரீன் சில்லிலாம் போட வேண்டியதில் ஒன்று போட்டால் மட்டும் போதும். இது நம்ம பாதாமில் செஞ்சுருக்கோம். எல்லா விதமான நட்ஸ்லேயும் வந்து நம்ம வந்து செய்யலாம். வால்நட்ஸில் பண்ணலாம், முந்திரி பருப்பில் பண்ணலாம், சிக்பீயில் பண்ணலாம், சோயாவில் பண்ணலாம், பீனட்ஸில் பண்ணலாம். பால் வர்ற எல்லா விதமான நட்ஸ்லேயும் நம்ம இது மாதிரி வீகன் கர்ட் வந்து தயார் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நான் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ஒரு பனானா ஸ்மூத்தி பண்ணியிருக்கேன். இவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப யம்மியாக க்ரீமியாக அருமையாக வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இது மாதிரி தயார் செய்து உங்கள் அன்புக்குரியவங்களுக்கு கொடுத்து அவங்களோட அன்பை பெற்றுக்கொள்வீங்கன்னு நம்புகிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வாழ்க்கையை சுவைக்கலாம் வாங்க. விடைபெறுகிறேன். அன்பு சகோதரி கீதா. நலமோடு வாழ்வோமாக. வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.